காங்கிரஸ்ல இருக்க சில எம்எல்ஏக்கள் தாவேக்காவோட பேச்சுவார்த்தைலாம் நடத்துறாங்களாமே கூட்டணிக்கு. தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா கட்சிகளும் அப்படிதான் இருக்கு. வாக்குறுதிகளை சொல்றாங்க, அதை நிறைவேற்றவே இல்லை. எல்லா காமராஜர் ஆட்சி உட்பட என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 3 நிமிஷத்துல அவர் சொல்லிட்டார். அங்க ஒன்றும் பேச்சு போட்டிலாம் நடத்தல, மார்க் போடுற நிகழ்ச்சி அங்க நடக்கல. பல தலைவர்கள் எங்க தலைவரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. பலர் இப்பவே ஆதரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள், நேரடியாக ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 உங்களோடு தாங்க கூட்டணி. இந்த முக்கிய புள்ளி இணைய போறாங்க, இந்த முக்கிய கட்சி கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற தகவலை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். ஆனா பெருசா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. இவங்க கட்சியை நம்பி யாரும் போகலன்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஆட்சியில் திமுக இருக்கு, அதனால திமுக இருக்கு. அதிமுகவாக இருந்தால் அதிமுக அரசியல் எதிரியாக இருப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எதிரி பெர்மனண்டா பிஜேபி தான். உள்துறை அமைச்சர்னா என்னங்க, அவங்க கட்சியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை உற்சாகப்படுத்துவதற்கு நீங்க தைரியமா வேலை செய்யுங்க, தமிழக வெற்றி கழகம் நம்மளோட கூட்டணி வரும் என்று ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தாம சொல்லுவாரு. விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு 20 தொகுதிக்கு மேல வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. காரணம் என்னன்னா, எங்க தலைவர் மாநாட்டில் பேசிய அந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உருவாக்கி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் களப்பணியை தொடங்கிட்டாங்க. இதன் பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாத்தையும் எப்படி கடந்து போக போறாங்க அப்படிங்கிறது தெரியல என்ற கேள்வி இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, எதிர்கொண்டு தானே ஆகணும். பொது வாழ்க்கைன்னு நம்ம வந்துட்டோம். பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டாலே நெருக்கடிகள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும், பொய் வழக்குகள் போடுவாங்க, இவர்களை எப்படியாவது சிறைப்படுத்த வேண்டும் என்று மிரட்டுவாங்க. இப்போவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்களுடைய வீட்டிற்கு சென்று காவல்துறை மிரட்டுறாங்க. கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே இரவு காவல்துறை வீட்டிற்கு சென்று பல பொறுப்பாளர்களை மிரட்டியிருக்கிறாங்க. மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படக்கூடியவர்களா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். சென்னையிலையா, தமிழ்நாடு முழுமைக்குங்க. யாரெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு செல்வதற்கு தயாராக இருந்தார்களோ அவர்களுக்கு எல்லாரையும் மிரட்டுறாங்க. காவல்துறை மிரட்டுது. என்ன சொல்லி மிரட்டிருக்காங்க? நீங்க அங்க போகக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்கன்னா, அப்ப ஏதாவது ஒரு வகையில மிகப்பெரிய ஒரு அச்சத்தை எங்க தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார்ல, ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்ல. அப்ப இந்த 4 ஆண்டு காலத்துல யோசனை தான் நான் தாவேக்க ஆரம்பிக்கணும். எங்க தலைவர் பல ஆண்டுகளாக யோசித்திருக்கிறார். நான் திமுக மட்டும் நான் விமர்சிக்கல, தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா கட்சிகளும் அப்படிதான் இருக்கு. வாக்குறுதிகளை சொல்றாங்க, அதை நிறைவேற்றவே இல்லை. எல்லா காமராஜர் ஆட்சி உட்பட. காமராஜர் எங்களுடைய கொள்கை தலைவருங்க. நேர்மையின் அடையாளமாக இருந்தவர். அவர் நேர்மையாக ஆட்சி செய்தவர். மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கே போய் சேர வேண்டும் என்று உண்மையான ஆட்சி செய்து உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக ஐயா காமராஜர் அவர்கள் விளங்கியதால் தான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் முக்கியமான தலைவராக ஐயா காமராஜர் அவர்கள் இருக்கிறாங்க. நம்ம திமுக அதிமுக சொல்றோம், இந்த மாநில கட்சிகளை சொல்றோம். தேசிய கட்சிகள் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு வேணாம். மாநில கட்சிகள் ஆண்டா போதும். மாநில சுயாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். மாநில சுயாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறது. தமிழ்நாட்டிற்கு எந்த வடிவத்திலும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக இருக்கிறது, துணையாக இருக்குது. அதனால தான் தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னா, சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் உறுதியாக இருக்கிறார். அதனால தான் அவர் மாநாட்டிலையும் சொன்னார், ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையான சமூக நீதி என்பது சம வாய்ப்பு, சம உரிமை கொடுப்பது தான் உண்மையான ஒரு சமூக நீதி. அதிமுகவும் அதுதானே சொல்றாங்க. இப்ப அந்த பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. கூட்டணி அப்படின்னு வரும்போது அதிகார பகிர்வு வேணும் அப்படின்ற மாதிரி, கூட்டணி ஆட்சி அப்படின்னு தானே அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. தொடர்ந்து மறுக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. எங்க தலைவர் மாநாட்டில் பேசிய பிறகு இங்க சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே சிந்திக்கிறாங்க. மதிமுக எங்களுக்கு இரட்டை இலக்கில் கூட்டணி தொகுதி வேண்டும்னு கேட்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு 20 தொகுதிக்கு மேலே வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காரணம் என்னன்னா, எங்கள் தலைவர் மாநாட்டில் பேசிய அந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உருவாக்கி இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்கள் கூட சொல்றாங்க. இருக்க சில எம்எல்ஏக்கள் தாவேக்காவோட பேச்சுவார்த்தைலாம் நடத்துறாங்களாமே கூட்டணிக்கு. மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை எங்கள் தலைவர் உருவாக்க போறாரு. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்தை பங்குலையும் கொடுக்க போறாரு. மிக பிரம்மாண்ட ஒரு கூட்டணியை எங்கள் தலைவர் உருவாக்க போறாரு. அதற்கான வியூகங்கள் நடந்து கொண்டிருக்கு, அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. அதில் பலரும் பேசுவாங்க, பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. பல தோழர்கள் பேசுறாங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி, காங்கிரஸ்ல இருக்க எம்எல்ஏக்கள் அப்படின்னா கூட்டணி கட்சியில் இருக்காங்கன்னும் போது வெகு சில சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளால கோட் பண்ணி எங்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. நீங்க தானே சொல்றாங்க, ஊடகத்தை சார்ந்தவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவங்க தான் சொல்றாங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க, கூட்டணியில் பங்கு தரேன்னு சொன்னாங்க, ஆட்சியில் பங்கு தரேன்னு சொன்னாங்க, ஆனால் யாருமே அவர்கள் பின்னாடி போல என்று பேசுகிறாங்களே, அவர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். பல தலைவர்கள் எங்கள் தலைவரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. பலர் இப்போவே ஆதரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
நேரடியாக ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 உங்களோட தாங்க கூட்டணி, உங்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மிக சிறப்பான முறையில் வேலை நடந்து கொண்டிருக்கு. மாநாட்டிற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. பூத் கமிட்டிக்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மிக பிரம்மாண்டமான முறையில் மாநாடு நடைபெற போகுது. தமிழ்நாட்டு அரசியலுடைய திசைவழி போக்கையே மாற்றக்கூடிய வகையில் அந்த மாநாடு இருக்கும். அந்த மாநாடு பல செய்திகளை சொல்ல போகுது. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இல்ல அந்த மாநாட்டு மேடையில எதிர்பார்க்கலாமா? கூட்டணி சுவாரஸ்யமான கட்சிகள், பல கூட்டணி தகவல்கள் அறிவிப்புகள். நடக்க போகிறது. பல இல்ல, அதை நான் சம்பவங்கள் அப்படி நடக்க போகிறது. புரிஞ்சுக்கலாமா அப்ப? ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்றாருல ஐயா ஸ்டாலின் அவர்கள், ம். ஓரணியில் தமிழ்நாடு கிடையாது, விஜய் அணியில் தமிழ்நாடு என்பதை அந்த மாநாடு நிரூபிக்க போகிறது. ஓகே, அப்போ ஒரு மேடையில் தலைவர்கள்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது நீங்க உங்களுடைய விருப்பம். ஓகே, அது நான் பதில் சொல்லிட முடியாதுல்ல. சரி. அப்ப அந்த மாநாடு எப்ப எதிர்பார்க்கலாம்? மாநாட்டிற்கான தேதியை இன்னும் ஓரிரு வாரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பாங்க. எந்த இடத்துல மாநாடு, எந்த தேதியில் மாநாடு என்று மிக விரைவில் அறிவிக்க போறாங்க. ஓகே, மாநாட்டுக்கு பிறகு? மாநாட்டிற்கு பிறகுதான் பல சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு சொல்றேன். மாநாட்டிலே பல சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவத்திலே பாதி பேர் மன உளைச்சல் ஆயிருவாங்க. அதன் பிறகு தேர்தல் வரப்போகிறது. தேர்தலுக்கு உண்டான வேலைகள், வேட்பாளர் நியமனங்கள், அது போன்ற வேலைகள் நடக்கும். ஓகே, ஆனா ஒவ்வொரு மாநாட்டு மேடையிலயோ இல்ல ஒவ்வொரு கூட்டத்தின் மேடையிலயுமே வந்து தாவேகாவுல வந்து இந்த முக்கிய புள்ளி இணைய போறாங்க, இந்த முக்கிய கட்சி கூட்டணி வைக்க போறாங்க, இந்த முக்கிய முன்னாள் அமைச்சர், முக்கிய முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து சேர போறாங்க அப்படின்ற தகவலை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். ஆனா பெருசா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, இவங்க கட்சியை நம்பி யாரும் போகலன்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கு. எப்படிங்க? அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்க கட்சியில சேரலையா? திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்க கட்சியில சேரலையா? மிகப்பெரிய ஒரு கல்வியாளர் எங்க கட்சியில சேரலையா? முன்னாள் நீதியரசர் எங்கள் கட்சியில் சேரலையா? ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி தன்னுடைய பதவியை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு எங்களுடைய கட்சியில் சேரலையா? கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்கின்ற பதவி எங்கள் தலைவர் கொடுக்கலையா? இது முதல் லிஸ்ட். இன்னும் பல லிஸ்ட்டு இருக்குங்க. இந்த லிஸ்ட்டுக்கே பாதி பேர் ஷாக் ஆகிட்டீங்க. பாதி பேர் இன்னும் அதிர்ச்சியிலேருந்து யாரும் வெளியில் வரல. இன்னும் பல லிஸ்ட் இருக்கு. ஃபெமிலியரான ஃபேஸ் வேணும், அப்படி இருந்தால் தான் கட்சி வளரும். எங்கள் ஃபெமிலியரே பிராண்டே எங்கள் தலைவர் தாங்க. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் எங்களுக்கு பிராண்டே. அவர் தான் ஃபெமிலியர், அவர் தான் முகம், அவர் தான் முகவரி, அவர் தான் தமிழக வெற்றி கழகம், அவருக்கு தான் ஓட்டு. அவரை தாண்டி என்ன ஃபெமிலியர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? ஒருத்தர் சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்றீங்களா ஒரு ஃபெமிலியரான ஆளு கட்சிக்குள்ள வரணும், சரி விமர்சிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் கேட்குறேன். ஃபெமிலியரான ஆளு கட்சிக்குள்ள வரணும், ஃபெமிலியரான ஆளு கட்சிக்குள்ள வரணும்னா எங்க தலைவர் தளபதி அவர்களை தாண்டி தமிழ்நாட்டில் யார் ஃபெமிலியரா இருக்க சொல்லுங்க? எங்க தலைவர் தாங்க ஃபெமிலியரு. அதனால தான் எல்லா ஃபேமிலி மெம்பரும் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தான் அடையாளம், தமிழ்நாட்டின் அடையாளம், தமிழக வெற்றி கழகத்தின் அடையாளம். அவர்தான் எங்கள் கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளரே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான். பல தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வருவதற்கு தயார், சிறிது மாதங்கள் காத்திருக்கவும் என்று பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், சுற்றுப்பயணம் போவார், எப்போ போவார் அப்படிங்கிற கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. மாநாடு முடிஞ்ச பிறகு பல சம்பவங்கள் இருக்குது, மாநாட்டிலையும் பல சம்பவங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த சுற்றுப்பயணம் எந்த வகையில் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரா மாதிரி நடைப்பயணமாகவே இருக்குமா முற்று முழுக்க, இல்லை வந்து எண்மண் எண்மக்கள் மாதிரி கொஞ்சம் கேரவனில் இல்லை கொஞ்சம் நடைப்பயணமாக இருக்குமா, இல்லை இப்போ சமீபத்தில் இபிஎஸ் அவர்கள் போய்கிட்டு இருக்க சுற்றுப்பயணம் மாதிரி ஃபுல் கேரவன் இதுவாகவே இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து அடுக்கப்பட்டுட்டே இருக்கு. விஜய் எதை விரும்புவார்? இல்லை ஒரு தொண்டரா நீங்க எதை விரும்புறீங்க? தலைவர் அவர்கள் கொள்கை பரப்பு துணை செயலாளராக கிடையாது, ஒரு தொண்டரா நீங்க எதை விரும்புவீங்க? தலைவர் அவர்கள் 234 தொகுதிக்கும் போறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையை சொல்றேன். மக்களை சந்திக்க போறாரு. அந்தந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை குறித்து தலைவர் பேச போறாரு. அந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம், அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் என்கின்ற சொல்யூஷனையும் எங்கள் தலைவர் கொடுக்க போறார். இந்த மக்களை தேடிய பயணம் என்பது ஒரு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பயணம் இருப்பதால் மக்களோடு மக்களாக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பயணமாகத்தான் இருக்கும். மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பயணம் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு பயணமாக இருக்கும் என்பதை உங்களுடைய யூகத்திலே நான் இப்போ தெளிவாக சொன்னேன். கொள்கை பரப்பு துணை செயலாளரா எனக்கு பதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தொண்டரா நீங்க எதை விரும்புறீங்கன்னு நான் கேட்டேன். இப்படி போறதுக்கான பிளான் இருக்கு அப்படின்னு நான் கேட்கல. ஏன்னா நீங்க அதை சொல்லவும் கூடாது அஃபிஷியலா, எனக்கு அது புரியும். நீங்க எப்படி விஜய் அவர்கள் போறதை விரும்புவீங்கன்னு நான் கேட்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா? எங்க தலைவர் ஏற்கனவே மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தலைவர் தான். மக்களோடு மக்களாக இருப்பதால் தான் மக்கள் எல்லோரும் எங்கள் தலைவரை வந்து வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க, ஓட்டு போடுவதற்கு தயாராகிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தயாராகிட்டாங்க. அப்போ எங்கள் தலைவர் மக்களோடு மக்களாகத்தான் இருப்பார். மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராகத்தான் எங்கள் தலைவர் இருப்பார். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை எங்கள் தலைவர் கண்டிப்பாக செய்வார். நான் எதை விரும்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியும், அதையும் எங்கள் தலைவர் கண்டிப்பாக செய்வார். அந்த பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு பயணமாக இருக்கும். எப்படி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார் அல்லவா, அதே போன்று மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். ஓகே, செப்டம்பரா அக்டோபரா?
அதற்கான தேதியை எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிப்பாங்க. இந்த 2 வாரத்தில் அறிவிச்சிருவாங்க. ஓகே. 2 வாரத்திலேயே மாநாடு தேதியும், சுற்றுப்பயணம் தேதி 2மே ஆமாம், அறிவிச்சிருவாங்களா? அடுத்தடுத்து அறிவிக்க போகிறாங்க. ஓகே. இனி தமிழ்நாட்டில் இனி சரவெடி தான். நீங்கள் சொன்னீங்களா, அவர் வெளியில் வரலை, மக்களை சந்திக்கலை, அவர் கட்சி ஆரம்பித்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. இனி எங்களுக்கு எதிராக எப்படி பேசலாம் என்று சிந்திப்பதற்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு எங்களுடைய கட்சி வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே இப்போ 120 மாவட்டத்திலையும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் விரோத பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று தலைவர் உத்தரவிட்டார். எல்லா களத்திலையும் தொகுதியில் என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனை குறித்து களத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக மாறிக்கொண்டு நம்ம வர்றோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு என்பது முழு வீச்சில் ஏற்கனவே இருக்குது. இன்னும் அதிகப்படியான முழு வீச்சோடு செயல்படக்கூடிய செயல் திட்டங்களை எங்களுக்கு வரையறை செய்து கொடுத்துட்டாங்க. அந்த வேலையை எங்கள் தோழர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. புரியுது. அப்போ விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி களப்பணிகள் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. அண்ட் அறிவிப்புகள் மட்டும்தான் வெளியாகி இருக்கு. ஆனால் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிய பிறகும், பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு திட்டவட்டமாக முடிவெடுத்த பிறகும் கூட அமித்ஷா அவர்கள் பேசும்போது இந்த கூட்டணிக்கு விஜய் வருவார், அதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தகவல் ஒன்று வெளியாகுதுல. பாஜக கொள்கை எதிரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எதிரி எப்போவுமே பிஜேபி தான். அரசியல் எதிரி திமுகவை, இப்போ ஆட்சியில் திமுக இருக்குது, அதனால் திமுக இருக்குது. அதிமுகவாக இருந்தால் அதிமுக அரசியல் எதிரியாக இருப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எதிரி பெர்மனண்ட்டாக பிஜேபி தான். ஏன்னா பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு, ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. இவர்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகணும், இவங்க கோயிலுக்கு வெளியில் இருக்கணும், இவங்க மட்டும்தான் மருத்துவம் படிக்கணும். கருத்தியலை பிஜேபி முன்வைக்கிறது. இதற்கு நேர் எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாடை, சமூக நீதி கோட்பாடை, ஜனநாயக கோட்பாடை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அதனால் பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டக்கூடாது, அதிகாரத்துக்கு பிஜேபி வந்துடக்கூடாது என்பதில் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களோடு துணை நின்று பிஜேபியை வீழ்த்தக்கூடிய எல்லா வேலையும் செய்வோம். அப்போது எங்கள் தலைவரே பிஜேபியை எதிர்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்கு நம்பிக்கையில் இருந்திருப்பாங்கல்ல. அங்கொன்றும் இங்கொன்றும் சில சொச்சங்கள், அவர்கள் எல்லாருமே தலைவரே சொல்லிட்டாரு, தளபதியே சொல்லிட்டாருன்னு பிஜேபியை முற்றும் முழுதாக நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தமிழ்நாட்டில். அப்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த, அந்த பிஜேபி தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு, இல்லைங்க தமிழக வெற்றி கழகம் நம்மளோட கூட்டணிக்கு வரும், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு என்று பிஜேபி கட்சியை சார்ந்த தொண்டர்களை மகிழ்ச்சி ஊற்றுவதற்காக அமித்ஷா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி தமிழிசை அவர்கள் பேசினதா இருக்கட்டும், இல்லை நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினதா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய தமிழக தலைவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அது அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு. இப்ப உள்துறை அமைச்சரே பேசும்போது நாங்க ஒரு சந்தேகம் எழுது. ஏன் உள்துறை அமைச்சர்னா என்னங்க, அவரு அதான் அவங்க கட்சி தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, அவங்க கட்சியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை உற்சாகப்படுத்துவதற்காக நீங்கள் தைரியமாக வேலை செய்யுங்க, தமிழக வெற்றி கழகம் நம்மளோட கூட்டணி வரும் என்று ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தாமையா சொல்லுவாரு? எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைங்க பிஜேபியோடு. அதாவது தமிழ்நாடு மண் என்பது ஒரு முற்போக்கான ஒரு மண், கருத்தியல் தெளிவு கொண்ட ஒரு மண். சாமி நல்லா கும்பிடுவாங்க, மாலை போடுவாங்க, விரதம் இருப்பாங்க. ஆனால் ஓட்டு யாருக்கு போடணும் என்று சிந்தித்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள். ஒருபோதும் மதவாத சக்தி உள்ளே வந்துவிடக்கூடாது என்று பல நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் மிக விழிப்போடு இருந்தாங்க. நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோங்க. பிஜேபி ஒருபோதும் இந்த மண்ணுக்கு தேவையில்லை. நம்ம சொல்றோம், நீங்க கூட்டணிக்கு வருவீங்கன்னு நம்பிதான் நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்திருக்காங்க. அருண்ராஜ் அவர்கள் போயிட்டு விஆர்எஸ் கேட்ட உடனேயே அடுத்த நாளே அவருக்கு எல்லாமே அப்ரூவ் ஆயிருக்கு. இந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்கல்ல. விஆர்எஸ் அவர் கேட்ட உடனெல்லாம் கொடுக்கல. ஒரு வருடம் அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் பேட்டி கூட கொடுத்துருக்கிறார். இந்த விஆர்எஸ் வாங்குவதற்கு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நான் விஆர்எஸ் அப்ளை பண்ணி ஒரு வருடம் கழித்து தான் எனக்கு அனுமதியே கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒய்பிரிவு பாதுகாப்பு எங்கள் தலைவருக்கு மட்டும் கொடுக்கலங்க, நாங்கள் சட்ட ரீதியாக போராடி தான் அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பை பெற்றிருக்கிறோம். அது இல்லாமல் அவர் இந்தியாவிலேயே அதிகமாக வரி செலுத்தக்கூடிய நடிகர்கள் பட்டியலில் எங்கள் தலைவர் 2வது இடத்துல இருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர், அவர் ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம், புரியுதுங்களா? அதனால் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் இருக்குது. அந்த இடத்துல இப்போ ஷாருக் கான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க, மற்ற நடிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க, பல கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்தாங்க? முறையாக அனுமதி வாங்கி எங்களுக்கு உண்மையிலேயே பாதிப்பு இருக்கிறது என்பதை சொன்னதுனால தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களே தவிர, இப்போ அந்த பாதுகாப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது நீங்கள் ஒய்பிரிவு அதிகாரி எங்கேயா ஒரு இடத்துல பார்த்தீங்களா?
கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க வந்தாங்களா? தேவை ஏற்படுத்தும் போது பயன்படுத்துவதற்காகத்தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு என்பது எங்களுடைய தோழர்கள் தான், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கவசம். அந்த ஒய்பிரிவை வாங்கி வச்சிருக்கோமே தவிர, அதை வாங்கி வச்சதோடு சரி, அதை பயன்படுத்தவே இல்லை. ஓகே. அப்போ அடுத்தடுத்த திட்டங்கள் வந்து இன்னும் கூடிய விரைவில் வெளியாகிறதா இருக்குது. எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ அண்மையில் கூட தலைவர் வந்து 3 நிமிஷம் தான் பேசினார், 3.5 நிமிஷம் தான் பேசினார் அப்படின்றாங்க. எவ்வளவு நேரம் பேசுகிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. அது கண்டன ஆர்ப்பாட்டம். எதற்கான ஆர்ப்பாட்டம் என்பதை யார் பேசுகிறான்றது தான் முக்கியம். எங்கள் தலைவர் ஒரு சொன்னாவே அது ஒரு தேசிய செய்தியாக மாறும். அந்த 3.5 நிமிஷத்திலேயே வந்து அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். எந்த பிரச்சனைக்காக கூடணும், இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 3.5 நிமிஷத்தில் அவர் சொல்லிட்டார். அங்கே ஒன்றும் பேச்சு போட்டிலாம் நடத்தலை. மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு மார்க் போடுற நிகழ்ச்சி அங்கே நடக்கலை. அங்கே ஆர்ப்பாட்டம், மக்களின் உணர்வு, கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டம். அதை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிதாக அவர் சொன்னார். காவல்துறை ஒரு பக்கம் நெருக்கடி, காலதாமதம் ஆச்சுன்னா வழக்கு போடுவோம், தள்ளுமுள்ளு ஏற்படும் அப்படின்னு காவல்துறை ஒரு மறைமுக மிரட்டலை வேற முன்வைக்கிறாங்க. எங்கள் தலைவர் எப்பொழுதுமே வந்து கட்சி தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்மளால் எதுவும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுறக்கூடாது, நம்மளால் எந்த சட்டவிரோத பிரச்சனைகளும் நடந்துடக்கூடாது, சட்ட ஒழுங்கு மீறல்கள் ஏற்பட்டுறக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். அதனால தான் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு எல்லாம் செயல்படணும்பார். இப்போ என்னையே வந்து பல இடங்களில் கண்டிப்பார். வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும், நம்ம வார்த்தைகளால் யாரும் மனசு காயப்பட்டுறக்கூடாது அப்படின்னு பல இடங்களில் என்னை கண்டிச்சிருக்கிறார். அப்படி வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்களுடைய தலைவர். அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர அவர் இவ்வளோ நிமிஷம் தான் பேசினார், அவ்வளோ நிமிஷம் தான் பேசினார்ன்றது இங்கே செய்தி கிடையாது. அவர் என்ன பேசினார், யாருக்காக பேசினார், எதற்காக பேசினார், யாரை கண்டித்து பேசினார், எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் சேர்ந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த அந்த செய்தியை நேஷ்னல் நியூஸாக எங்கள் தலைவர் மாற்றினார். நேற்று வந்து இங்கிலீஷ் சேனல்களில் பல சேனல்களில் டிபேட்டே நடத்துனாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இந்த போராட்டத்தை எங்கள் தலைவர் மாற்றிருக்கிறார். அங்கே நடந்தது கண்டன ஆர்ப்பாட்டம், பேச்சு போட்டி கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா என்ன நடக்கும், என்னைக்கு மாநாடு அப்படிங்கிறத கூடிய விரைவில் பார்க்கலாம். நேரத்திற்கு நன்றி. மிக்க நன்றி.